ஹாய், வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி மீனை ஃபஸ்ட்டு தலையும் வாலும் கிள்ளிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு 5 தடவைக்கு மேலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான். வேண்டான்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான் இது. சேர்த்துட்டு நல்லா பெசரிடலாம். அந்த மீன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், கழுவி எடுத்ததுனால அதிலே பெசரி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஊற்றிடாமல். பாருங்கள், இதுவே போதும். நல்லா பெசரின பிறகு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடுறேன். அதுக்கு பிறகு நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மசாலாலாம் கோட்டாயிருக்கு. அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா செட் ஆகிடும் அது. இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். நான் கடாயில் செய்கிறேன், நீங்கள் வேணால் தோசை தவாவில் வேணால் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீனை போட்டுடுறேன். நல்லா கிறிஸ்பியாக வேணுனாலும் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மீன் மாதிரியே வேணும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சாஃப்டாக எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைமு கிறிஸ்பியாக எடுத்து காமிக்கிறேன், அடுத்தது சாஃப்டாக எடுத்து காமிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக எடுத்துட்டோம்னா. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சிடுறேன். நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள், அதெல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நான் ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா கருகி போயிடும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு, பபுள்ஸ் எல்லாம் லைட்டாக அடங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று திரும்ப நான் போட்டு காமிக்கிறேன். மொறுமொறுன்னு இல்லாமல் மீன் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். இப்போ 2வது தடவை போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் வெந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி 2 மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் பாப்பா கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குனாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.